சாஃபா மேகங்களின் காடு. இந்தோ சீனாவின் உயரமான ஃபேன்சிபான் மலையை கொண்ட நிலப்பரப்பு. வியட்நாமோட புகழ்பெற்ற கோடை வாசஸ்தலம். 1885ஆம் ஆண்டு பிரெஞ்சு ஆட்சிக்கு கீழ் வந்த பிறகுதான் சாஃபா ஒரு கோடை வாசஸ்தலமா பிரெஞ்சு மக்களால பெரிதும் விரும்பப்பட்டுச்சு. சாஃபாவோட ஆரம்ப கால வளர்ச்சி பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா ராணுவத்தால தான். 1945ஆம் ஆண்டு வியட்நாமின் சுதந்திரத்திற்கு பிறகு மெல்ல வளர்ந்து வந்த சாஃபா சீனா வியட்நாம் எல்லை போர்ல பெரிதும் பாதிக்கப்பட்டுச்சு. 1990க்கு பிறகேதான் சாஃபா மீண்டெழுந்தது. குறிப்பா 1993ஆம் ஆண்டு வியட்நாம் அரசாங்கம் சர்வதேச சுற்றுலா தலமா அமைச்சது. சாஃபாவோட புகழ் உயர காரணம் சன் குரூப் நிறுவனம் அமைச்ச கேபிள் கார் தான். நீண்ட கரடு முரடான காட்டுப்பகுதியில் அமைந்த கேபிள் கார் ஃபேன்சிபான் மலைகளை அழக நம்ம கண்களுக்கு ரசிக்க வச்சு மேகங்களுக்கு இடையே நம்ம பயணிக்க வைக்குது. இந்தோ சீனாவோட உயரமான மலைக்கு நம்ம கூட்டி செல்லும் இந்த கேபிள் கார் இயற்கையோட மொத்த அழகையும் அங்கு ரசிக்க வைக்குது. கண்களுக்கு எட்டிய வர மலைத்தொடரும் மேக குவியலுக்கும் நடுவே நம்ம பயணிக்கும் போது வானத்துல மிதக்கிற உணர்வை நமக்கு கொடுக்குது. சாஃபாவின் கேபிள் கார் ஒரு பொறியியல் அதிசயம்னே சொல்லலாம். 6 கிலோமீட்டர் நீளும் உலகின் நீளமான கேபிள் ரோப் கார் சாலை வழி பயண தூரத்தை வெறும் 30 நிமிடங்களை குறைக்குது. 2013ஆம் ஆண்டு தொடங்கி 2016ஆம் ஆண்டு முடிவுற்ற இந்த கேபிள் கார் பயணத்தடம் உலகெங்கிருந்தும் சுற்றுலா பயணிகளை வியட்நாமை நோக்கி வர வைக்குது. இயற்கையோடு பயணிக்கிற ஒரு உணர்வை கொடுக்கிற சாஃபா உண்மையாகவே ஒரு அதிசயம்னே சொல்லலாம்.